இல்லக விளக்கது இருள் கடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். வணக்கம். 23/5/2026 மே மாதத்திலே சனிக்கிழமை ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்தில் 9ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்தரது என்கிற இளவேநீர் காலத்திலே இருக்கிறோம். ரிஷப மாதம் என்கிற மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே உட்கார்ந்துருக்கிறோம். நமக்கு நிறைய விஷயங்களில் இந்த கர்ம வினை அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி தான் நன்மைகளும் தீமைகளும் விளைகிறது, தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்படி நமக்கு பல விஷயங்களில் கெடுதல்கள் வரும்போதோ இல்லை சோதனைகள் வரும்போதோ யாருன்னா காப்பாற்றணும்னு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அப்போது முக்கியமாக சனீஸ்வர பகவானை தான் நம்ம கோலா காட்டுவோம். சனி என்னை 7.5 சனியாக வந்துட்டார், அஷ்டமத்தில் சனியாக வந்துட்டார், அர்த்தாஷ்டம சனிஷ்டா களத்திர சனியாக வந்துட்டார், அவரை போட்டு படுத்துவோம். அப்படிப்பட்ட சனீஸ்வர பகவானுடைய தாக்கங்களை குறைத்து கொள்வதற்கு தான் சனிக்கிழமை பிரயத்தம் பண்ணுறது நல்லது. நீங்கள் கொஞ்சம் காக்காய்க்கு சாதம் வைத்து கொள்வது, அதுக்கப்புறம் சாப்பிட்றது, ஆஞ்சநேய உபாசனை செய்வது, இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லது. இன்றைய நாளின் திதியின் பேர் சப்தமி. காலை 11:07 வரை, பின்பு அஷ்டமி திதி வந்துவிடும். இன்றைய நாளின் நட்சத்திரத்தின் பெயர் ஆயில்யம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் காலை 7:50 வரை இருப்பார். பின்பு மக நட்சத்திரம் என்கு சிம்ம ராசிக்குள்ளே சந்திரன் சென்று விடுவார். சிம்ம ராசியில் சந்திரன் செல்வதனாலே உத்திராட நட்சத்திரக்காரர்களான தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை வேளையில் 4:30 5:30 வரை, 9:10 ராவு காலம், 1:03 யமகண்டம், 6:07 குளிகை நேரம். கிழக்கு பக்கம் செல்பவர்கள் தயிர் அறிந்து செல்லுங்கள் பரிகாரமாக. இருப்பு நாழிகையாக ரிஷபராசியிலே சூரியன் 3 நாழிகை 32 வினாழிகள் இருப்பார். 5:53 இன்றைய நாளில் சூரிய உதயம் உண்டு. சூரியனும் புதனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிற சுக்கிரனுடைய வீடான ரிஷபராசி. சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். மிதுன ராசியிலே குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். கேது சிம்ம ராசியிலும் அவருடன் சேர்ந்து அமரக்கூடியதாக சந்திரனும் இருக்க போகிறார்கள். ராகு கும்பராசியிலே, சனி மீன ராசியிலே, செவ்வாய் ஆட்சியாக மேஷராசியிலே அமர இந்த நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கும் தொடர்ந்து பலரை காண்போம், வாருங்கள். வணக்கம் மேஷராசி நண்பர்களே. இன்றைய நாளில் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு சந்திரன் போகிறாரு. அப்போ சந்திரனுடைய இந்த தாக்கத்தினால நல்ல செயல்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைய நடக்கப் போகிறது. மனதுக்கு பிடித்தமான காரியங்கள் எல்லாம் நிறைய செய்வீர்கள். ஆக்கப்பூர்வமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. அது எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த நாள் சனி பகவானை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியாக அமைய 1-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் மலரட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியின் 3ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் 4ஆம் இடமான மாத்ருஸ்தானம் என்கிற வசதியான மண்மனை வாகன இடத்திற்கு செல்கிறார். பல இடங்களிலே உங்களுக்கு பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகிறது. பணி இடங்களிலே உங்களுக்கான ரெகக்னிஷன் நல்லா இருக்கிறதுனால மனதிலே சந்தோஷங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் வாகையை அதிகமாக கொடுக்கக்கூடியதாக இருப்பதனாலே தொடர்ந்து முயற்சியுடன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களை நிலைநிறுத்தி காட்டும். அப்படிங்கிறதுனால இந்த நாள் ஒரு இனிய நாள். 4-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி ஆஞ்சநேய சுவாமியை வணங்க இந்த நாளில் முழுமையான பலனை பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுனம் ராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே உங்களுடைய ராசி 2ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் 3ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ளே பயணம் செய்து கேதுவின் சாரத்திலே அமருவதனாலே ஞானம் பெருகி நல்ல விளைவுகளை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இவர் உங்களுடைய
வாழ்க்கையிலே பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொண்டவனால் ஏற்கனவே 3ஆம் இடத்திலே கேது இருப்பதனாலே தன லாபங்களை பெறுவதும் வாழ்க்கையாக இன்றைக்கி இருக்குது. நீங்கள் இன்றைக்கி பலவிதமான கிஃப்டட் ஐட்டங்கள் எல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. பல நன்மைகளை கொடுக்கக்கூடிய வீக்கெண்டாக இந்த நாளை நீங்கள் அமைத்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த நாளின் அதிர்ஷ்ட எண் 2, 6. இன்றைய நாளிலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய நிலைப்பாட்டை கொஞ்சம் கூட மாற்றாமல் எல்லா காரியங்களையும் தைரியமாக செய்யக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். குடும்ப தன வாக்குஸ்தானத்திற்குள்ளே செல்லக்கூடிய சந்திர பகவான் பல நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தருவார். மனதிலே இருந்த குழப்பங்கள் நீங்கும், ஆரோக்கியம் மேம்படும். இன்றைய நாள் உங்களுடைய தீர்மானமான பண விவகாரங்கள் கரெக்டாக பைசலாகும். வரக்கூடிய மாதங்களிலே உங்கள் செலவுகளை பற்றின பட்ஜெட், அது ரிலேட்டடான எக்ஸ்பென்சஸ், இது எல்லாத்தையுமே இன்றைக்கி கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கிடைக்கும். 3, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை இனிய நாளை அமைத்து கொள்ளலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே, உங்கள் ராசியை தொடுகிற சூழ்நிலையிலே இன்றைக்கி சந்திர பகவான் இருக்கிறார். மகம் என்கிற ராசிக்குள் நட்சத்திரத்திலே அவருடைய பயணம் இருக்க போகிறது. ஏற்கனவே கேது அந்த பயணத்தில் இருப்பதனாலே இரட்டிப்பு மகிழ்ச்சியையும் வெற்றியையும் உங்களுக்கு ஒருங்கே தரக்கூடிய ஞானம் இன்றைக்கு வரும். பல புதிய முயற்சிகளை பற்றின எண்ணங்கள், வாழ்க்கையிலே அடுத்த ஸ்டெப்பு என்னெல்லாம் பண்ணணும், எதை பற்றியும் கவலைப்பட்டே இருந்துட்டோன்னா வாழ்க்கை முன்னேற முடியலையே அப்படிங்கிற ஒரு வைராக்கிய மூமெண்டெல்லாம் இன்றைக்கி நிறைய கிடைக்கும். 5, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த வாழ்க்கையிலே பாதைகளை செம்மனே செப்படிக்குள்ள ஒரு நல்ல ஒரு நாள் இன்று. வாழ்க வளம். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு லாபத்துக்குரிய சந்திர பகவான் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்குள்ளே செல்வதும் அங்கே கேதுவுடன் சேர்ந்து அமர்வதும் புதிய முயற்சிகளிலே ஆர்வத்துடன் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கக்கூடிய சூழ்நிலையை காட்டுகிறது. இன்றைய நாளிலே குருவின் பார்வை உங்களுடைய குடும்ப தன வாக்குஸ்தானத்தில் இருப்பதனாலே, மேலும் சனியுடைய பார்வை உங்களுடைய நேரடியான ராசியின் மேலே விழுவதனாலே, எதையுமே முயற்சியுடன் தொடர்ந்து செய்வதனாலே வெற்றிகளுக்கான இலக்குகளை எளிதாக்கக்கூடிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கு இருக்கிறது. 6, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நாமக்கல் ஆஞ்சநேய சுவாமியை வணங்குவதும் இன்றைக்கு சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே, பல முயற்சிகளை இன்றைக்கு மேற்கொள்ளப் போகிறீர்கள். லாபஸ்தானத்திற்குள்ளே தொழிலுக்குரிய சந்திரன் உள்ளே வருவதனாலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியின் பாதையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. நவ கிரகங்களிலே முக்கிய கிரகமான சனி பகவான் உங்களுக்கு யோகக்காரனாக இருக்கக்கூடிய இந்த நாளிலே உங்களான வாழ்க்கையிலே எந்த விதமான புதிய மாற்றங்களையும் நீங்கள் முன்னேற்றி செய்து கொள்ளலாம். இது எல்லாமே வாழ்க்கையின் வளத்தையும் நலத்தையும் பெருமைப்படுத்தக்கூடியதாக அமையும். அதனால் இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள். தைரியமாக காரியங்களை துவங்குங்கள். மனதிலே எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். இந்த நாளில் 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். ஆஞ்சநேய சுவாமியையும் நரசிம்ம சுவாமியையும் வணங்குவது நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே, பல விதத்திலும் மற்றவர்களுடைய ஆதரவை நீங்கள் ஒருங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும், தொழில் ஸ்தானத்துக்குள்ள ஒரு சந்திர பகவான் இன்றைக்கு உங்களுடைய அனைத்து விதமான பெருமையையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். 4ஆம் இடம் என்கிற சுகஸ்தானத்தை தன் பார்வையாலே ராகு இருக்கிற இடத்துல பார்க்கிறதுனாலே உங்களுக்கு மனை வாகனம் தொடர்பான முயற்சிகள் நல்லபடியான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. தொழிலிலேயே முன்னேற்றம், வேலையிலேயே மாற்றம், எந்த விதத்திலும் எழுச்சியான ஒரு எண்ண ஓட்டங்கள் என்று அனைத்து விதமான நன்மைகளையும் பெறக்கூடிய நாள் இன்று.
5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கக்கூடிய இந்த நாளிலே கொஞ்சம் மனதை கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் பண்ணினீங்கன்னா வெற்றி நிச்சயம். சனி பகவானின் இந்த 4ஆம் இட பார்வையானது உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதனாலே வரவுகளுக்கான வாய்ப்புகளும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே இன்றைய நாளிலே சந்திர பகவானின் பயணம் இருக்கக்கூடிய காரணத்தினாலே எதிர்பாராத வரவுகளையும் நீங்கள் பெறலாம் என்பதனால் இந்த நாள் உங்களை அலர்ட்டாக வைக்கக்கூடிய ஒரு நாள். எதையுமே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறவர்களுடைய நாளாக அமைகிறது. 1, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி இந்த நாளை துவங்குங்கள். காலையிலே கொஞ்சம் காக்காய்க்கு சாதங்கள்லாம் வச்சுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும்போது திருப்தியான ஒரு சூழ்நிலை கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய அஷ்டமத்துக்குள்ள நுழையக்கூடியதான இந்த சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டு. ஆனாலும் நன்மைக்கு குறைவில்லை. உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலே பணவரவை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும், 6ஆம் இடத்திலே குருவின் அமர்வும் உங்களுடைய வாழ்க்கையிலே செலவுகளையும் வரவுகளையும் குடும்பத்தின் மூலியமாக வரக்கூடியதை ஸ்டெபிளைஸ் பண்ணி இருக்கிறார். அதனால் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் அமைதியாக இருந்து காரியங்களை செய்வது நல்லது. முடிந்தால் இன்றைக்கி காலையில் ஒரு நல்ல மரக்கன்றை நட்டுவிட்டு காலையில் வாழ்க்கையில் துவங்குங்கள். பல நன்மைகளை நீங்கள் எதிர்நோக்கலாம். 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண் உங்களுக்கு துணை நிற்கும். சனி பகவானின் இந்த நாளிலே நீங்கள் சனீஸ்வரனை வழிபடுவது ரொம்ப நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்கள் ராசியினுடைய 7ஆம் பார்வைக்கு வருகிற சந்திரன் வெற்றியை கொடுக்கக்கூடியதாகவும் மனதிலே பக்தியை கொடுப்பதாகவும் இருக்கிறார். எந்த காரியங்கள் செய்தாலும் விக்னங்கள் இல்லாமல் செய்வதற்கு விநாயகரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லது அப்படின்னு சொல்லுவோம். சனிக்கிழமையில் வரக்கூடிய இந்த ஆயில்ய நட்சத்திரம் முடிந்து மக நட்சத்திரத்துக்குள்ளே செல்லக்கூடிய சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால இன்றைய நாளிலே பக்தி ஸ்ரத்தையாக சில காரியங்கள் செய்யும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. காலையிலேயே கொஞ்சம் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு புராணங்கள் இது எல்லாத்தையும் கொஞ்சம் கேசட்லையானு போட்டு கேட்டுட்டு நீங்கள் ஆரம்பிங்க. 4, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இதனால் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. புகழின் உச்சி, மனதிலே எழுச்சி, தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய காரியங்களிலே வெற்றி, இப்படி பலவிதமான பரிமாணங்களை ஒருங்கே கொடுக்கக்கூடியதான இந்த சந்திரன் 6ஆம் இடமான சிம்மராசிக்குள்ள நுழைகிறார். மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்துக்கும் அஷூரன்ஸ் நிறைய கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. உங்களை பற்றின புகழ் வார்த்தைகளை எல்லாம் கேட்டு மதிமயங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அதனால் தைரியமாக காரியங்களை நிதானமாக செய்யுங்கள். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த இந்த நாள் மேலும் இனியதாக மாறும். வாழ்க வளத்துடன்.